Hello students, welcome to Sith Educational Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 7.5%க்கு தமிழ்நாடுல என்ன மார்க் எடுத்தா சேஃப் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இந்த வீடியோ இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் 92.5%ல வராங்க. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கல சார். எனக்கான எம்பிபிஎஸ் கட் ஆஃப் சேஃப் மார்க் என்னவா இருக்கும் இந்த வருஷத்துக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 2018 ஆரம்பிச்சு இந்த இடத்துல 2018 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் எல்லா இயருக்கும் வந்து இண்டிவிஜுவலா என்னென்ன மார்க்ல வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓசி கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டோம்னா வருஷம் எப்படி கட் ஆஃப் வந்திருக்கு, அதுக்கான எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன அப்படிங்கிறத இண்டிவிஜுவலா ஒரு மார்க்கா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓசி கேட்டகரிக்கு பார்ப்போம். ஓசி கேட்டகரிக்கு 2018 டைம்ல வந்து 426 மார்க் மேல எடுக்கிற பட்சத்துல சீட்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு கீழே எடுக்கிறப்ப நமக்கு சீட்டு கிடைக்கல. அதுவே அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது 521 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 95 மார்க் இந்த வருஷம் மட்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, அதுவே 2019 இருந்து 2020க்கு வரப்போ 599 அவங்க மார்க் இருந்திருக்கு. அப்போ இதோட இன்க்ரிமெண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78 மார்க் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு நெக்ஸ்ட் இயர் ஜம்ப் பண்றப்போ. அதுக்கப்புறமேட்டுக்கு 2021 பாருங்க 586 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகல, மாறா வந்து பாத்தீங்கன்னா 13 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த வருஷம் மட்டும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இப்போ ரீசன் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் குறையிறது ஒரு ரீசனா இருக்கும், இல்லையா கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறது ரீசனா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ற மெத்தடாலஜியை பொறுத்து இருக்கு. ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு இப்போ மேஜர் ரீசனா பார்க்கக்கூடியது கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் தான். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்தனால இந்த இடத்துல வந்து கட் ஆஃப் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் பாருங்க 2022ல 581 மார்க் எடுத்த ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 மார்க் கம்மியா நமக்கு 2022ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே 2023ல பாருங்க ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 602 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இதோட இன்க்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 21 மார்க் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 ஈஸியான பேப்பர் தான். ஸோ 2023 பேப்பர் ஈஸியா இருக்கிறதுனால கட் ஆஃப் பாருங்க 602ல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓசி கேட்டகரிக்கு. அப்போ இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பா நீங்க 92.5%ல நீங்க சேஃபஸ்ட் மார்க்கா ஃபீல் பண்ணணும்னா இந்த மார்க் தான் நீங்க ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்து பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு வருஷம் நம்ம கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். நமக்கு 2018ல 369 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்குமே எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. அது கீழே எடுக்கிறப்ப கிடைக்கல. இது 2018 டைம்ல. அடுத்த வருஷம் பாருங்க அது 470 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 101 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2018க்கும் 19க்கும் நடுவுல. அடுத்து 2020ல பாருங்க 554 மார்க் எடுத்த பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல கட் ஆஃப் ரீஜன் பாத்துறப்போ கிட்டத்தட்ட 84 மார்க் சடனா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021, 22 பேப்பர் கொஞ்சம் நமக்கு ஆம்பிகுவஸா தான் இருந்துச்சு. அப்ப அதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2021ல பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 539 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க் தான், பெரிய அளவுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் இல்ல, ஒரு 15 மார்க் குறைஞ்சிருக்கு. இதுவே 2023க்கு வரப்போ அவங்க மார்க் 529 மாறி இருக்கு. இதுலயுமே பாக்குறப்போ ஒரு 10 மார்க் குறைஞ்சிருக்கு, 10 மார்க் மட்டும் தான் நமக்கு குறைஞ்சிருக்கு. இதுவே 2023க்கு வந்து பாருங்க அவங்க மார்க் 556 இருந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட சடனா இந்த ரேஞ்சில இருந்து பாக்குறப்போ 30 மார்க் கூடின மாதிரி தெரியும். பட் நீங்க 2020 டைம்ல இருந்து பாருங்களேன், நீங்க இந்த 2 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டு 2020ல பாருங்க ஓரளவு கரெக்டா இருக்கும். ஏன்னா 2020ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. அங்க ஓசிக்கு பாருங்க 599, இந்த இடத்துல 602, கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க் டிஃபரன்ஸ் தான். 2020ல பாருங்க 554, ஸோ இப்ப பாருங்க 557, ஒரு 2 மார்க் தானே டிஃபரன்ஸ். அப்போ ஒரு ஈஸியான பேப்பருக்கு ஈஸியான இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல கேட்ட கட் ஆஃப் தான் நிர்ணயிக்கப்படுது. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் நமக்கு டிஃபிகல்ட்டா வந்துச்சுன்னா இதுல இருந்து ஒரு 10 மார்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 581 மார்க்ல முடிஞ்சிருக்கு 2022ல கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அப்ப இந்த வருஷமே டிஃபிகல்ட் வந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 10 மார்க் 20 மார்க் சேர்த்து ஒரு 602, 603ல இந்த வருஷம் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகலாம். இல்ல சார் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துருச்சுன்னா 2023 நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு 10 மார்க் 5 மார்க் கூட செய்யும் குறையும் செய்யும், அவ்வளவுதான். ஸோ இந்த 2 கேட்டகரி அனலைஸை நீங்க பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிக்க போதுமானதா இருக்கும்.
இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் டிஃபரன்ஸ். இந்த வருஷம் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ஈஸியாகவே வரட்டும், ஈஸியாகவே வர மாதிரியே நான் உங்களுக்கு கட் ஆஃப் கொடுக்குறேன். ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக கட் ஆஃப் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 580 600 கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ 600 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு இருக்கு, ஒரு சேஃப் ஜோன். இதெல்லாம் பேனிக் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபேக்ட் டேட்டா. நம்ம லாஸ்ட்ல கூட ஒரு நீட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்யறதா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில அவர் சொல்லியிருக்காரு. அது ஃபேக்ட் தான் கண்ணா, ஃபேக்டை தான் என்னால சொல்ல முடியும். அந்த வீடியோ மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க, திமுகவோட டிமாண்ட் அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகலாம், மத்தியில ஒரு அரசாங்கம் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்போ மத்தியில நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகும்ல. இட்ஸ் அ ஃபேக்ட். ஃபேக்டை என்னால மாத்தி சொல்ல முடியாது. அது இருக்கிறதுனா இருக்கதான் சொல்ல முடியும். டிமோட்டிவேட் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல முடியாது. மோட்டிவேட் பண்றது என்னோட வேலை கிடையாது. நான் ஒரு டீச்சர், என்னோட வேலை வந்து ஃபேக்டை சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சில விஷயங்கள் நீங்க விருப்பப்படலைனாலும் நடக்க தான் போகுது அப்படிங்கிறப்போ அதுவும் இது ஒண்ணுதான். டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். எதுலையுமே நீங்க பேனிக் ஆக வேணாம். நடக்கிறது நடக்கட்டும். நம்ம மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ்டா இருப்போம், அவ்வளவுதான். வேற எதுவும் இருந்தா நீங்க ரொம்ப பேனிக்கல் ஆக வேணாம். பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நீங்க கண்மூடித்தனமா எக்ஸாம் போக முடியாது இல்லையா அப்படிங்கிறப்போ இதை பயமா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு சேஃப் ஜோனா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 2024 சார்பில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500, ஆன்லைனுக்கு வந்து 5,500 கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்பரண்டாக நான் யூடியூப்லேயே இது உங்களுக்கு கொடுத்துட்டேன். மொத்தம் 40 நாள் கிளாஸ் நடக்க போகுது. பிபிடி பேஸ்டு கிளாஸ் இருக்க போகுது. அதனால இந்த 40 நாளில் சிலபஸும் கவர் பண்ணிட முடியும். ஒரு நல்ல ரிவிஷன் பேட்சாக இது உங்களுக்கு அமைய போகுது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்கள் சேலத்தில் கிளாஸ் நடக்குது, சேலத்தில் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் மெட்டீரியல் இருக்கு, நீங்கள் பை பண்ணிக்கலாம். யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதை டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். அது கூட டவுட்ஸும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நேராக வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 40 நாள் உங்களுக்கு ஆஃப்லைனில் என்ன நடக்குதோ அதே ஆன்லைனில் 24/7 உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறோமோ அதே தான் நாங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். கிளாஸ் வந்து தமிழ் மீடியமா சார்னா கிளாஸ் தமிழ் மீடியத்துலயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துலயும் இருக்கு. ஒரு பைலிங்குவல்ல மதர் டங்ல ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணோம்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபர்தரா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸ்கூல் அண்ட் காலேஜில் நீங்கள் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் நம்ம ஹாஸ்டலில் இருக்க போது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டடான ஹாஸ்டல்ஸ் தான் இருக்க போது. சேஃப்டி மேனர் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மார்ச் 25 ஹாஸ்டல்லையும் ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தலாம். பிசிஎம் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க 2018 டைமில் வந்து 343 தான் அவங்களோட சேஃப் ஜோன் மார்க்காக இருந்திருக்கு. ஸோ 343 மார்க் எடுத்தாலும் சீட்டு கிடைச்சிருக்கு. அது கீழே எடுத்தவங்களுக்கு கிடைக்கல. அதுவே 2019 458 அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2018 19 போறப்போ 115 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சந்தோஷமா தான் பார்க்கணும். அடுத்து 2020 வந்து பாத்தீங்கன்னா 527க்கு அந்த மார்க் புஷ்ஷா இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் புஷ்ஷா இருக்குன்னா 69 மார்க் கூடி இருக்கு. 2021 எடுத்துலாம் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஆம்பிகியஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சிச்சு. எவ்வளவு மார்க் குறைஞ்சிச்சுன்னா ஒரு 8 மார்க் குறைஞ்சி 519 வரைக்குமே பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டு கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்த வருஷமும் குறைஞ்சிச்சு 2022லயும். கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் ரெடியூஸ் ஆகி 504 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2023 பாக்குறப்போ அகைன் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா வந்துருச்சு. அப்ப கட் ஆஃப் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 37 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 541 மார்க் வரைக்கும் பிசிஎம் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலகேட் ஆயிருக்கு. சரி, அப்ப இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா 570 590 கிராஸ் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோனா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஒரு 550 to 560 நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்க வேணாம். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா வரட்டும், கட் ஆஃப் நம்ம அதிகமா வர மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 570 590 மார்க்கை கிராஸ் பண்ணுங்க. 92.5% அது சேஃபஸ்ட் மார்க்கும் கூட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் வருவாங்க. டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் வருவாங்க.
சரி, 2018ல 326 மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிச்சு. அது கீழே எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கல. அதுவே 2019 பாருங்க, அது 435 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட எம்பிசில 109 மார்க் சடனா ஒரு புஷ் இருந்திருக்கு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல அந்த வருஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2020ல அது 521 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 86 மார்க் நமக்கு சடன் ஒரு புஷ் இருந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2021ல 509 மார்க் அது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 13 மார்க் டிக்ரீஸ் ஆகி 496 இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 530 இருந்திருக்கு 2023 டைம்ல. ஸோ கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியா வர மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இவன் ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஜோனா இருக்குன்னா 550ல இருந்து 580 கிராஸ் பண்ணிடுறது பெட்டர். அது கீழே குறையிறப்போ சீட் வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிசி கேட்டகரியில. அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018ல 264 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிச்சு. இதுவே 2019 360 மார்க் இருக்கு. கிட்டத்தட்ட 96 மார்க் கூடி இருக்கு. 2020 காலகட்டத்தில் 83 மார்க் கூடி 443 அவங்க கட் ஆஃப் இருந்திருக்கு. அண்ட் தென் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி ஒரு 13 மார்க் டிக்ரீஸ் ஆகி 430ல 2021ல சீட்டு கிடைச்சிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 மார்க் டிக்ரீஸ் ஆகி 407 2022 டைம்ல சீட்டு கிடைச்சிருக்கு. இப்ப லாஸ்ட் 2023ல பாக்குறப்போ ஒரு 41 மார்க் புஷ் ஆகி 448 இருந்திருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இவங்களோட சேஃப் ஜோன் ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து சேஃபா நான் ஃபீல் பண்ண 92.5ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 480ல இருந்து 500 மார்க் கிராஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு சீட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2011ல 221க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 மார்க் புஷ் ஆகி 2019ல 301 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்த வருஷம் ஒரு 74 மார்க் புஷ் ஆகி 375 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 12 மார்க் டிக்ரீஸ் ஆகி 363 கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 8 மார்க் டிக்ரீஸ் ஆகி 355 மார்க் வரைக்குமே சீட் கிடைச்சிருக்கு. இப்ப லாஸ்ட் இயர் பாக்குறப்போ 27 மார்க் புஷ் ஆகி 382 இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 400ல இருந்து 420 மார்க்குக்கு மேல கிராஸ் பண்ணிட்டு போயிடுங்க சேஃப் ஜோன். அடுத்து லாஸ்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 92.5% பார்க்குறப்போ 2018ல 201 மார்க் வரைக்குமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு. 2019ல பாருங்க சடனா ஒரு புஷ் இருக்கும். எவ்வளவு மார்க் இதுல புஷ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 66 மார்க் புஷ் ஆகி 267 அவங்களுக்கு கட் ஆஃப் டே அந்த டைம்ல இருந்துச்சு. அடுத்து வந்து 2020ல பாருங்க கிட்டத்தட்ட 79 மார்க் புஷ் ஆகி 346 அது இருந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2021ல ஒரு 29 மார்க் டவுன் ஆகி 317 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 6 மார்க் டிக்ரீஸ் ஆகி 311 அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44 மார்க் டிக்ரீஸ் ஆகி 355 இருந்திருக்கு. ஸோ இது ஓவரால் அனலைஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் பட்சத்துல ஒரு எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து 380 to 400 மார்க் கிராஸ் பண்ணிடுறது பெட்டர். இப்போ நீங்க இந்த 400 500 எல்லாம் கிராஸ் பண்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். பட் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுறது நீங்க எங்க டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணாம இருப்பீங்க. நீங்க ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி எந்த போர்டில் படிக்கக்கூடிய நல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலும் பிரில்லியன்டான ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஓஎம்ஆர் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பரை வாங்கி ஓஎம்ஆர் கூட பக்கத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா, எது மறக்குது, அந்த மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் போட்டு எழுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது மூலமாக மார்க் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நான் பண்ண மிஸ்டேக்கே திருப்பி பண்ணுவேன் அப்படின்னா மார்க் குறைய தான் போகுது. இதை டீமோட்டிவேட்டடாக எடுக்காதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேக்ட் நான் ஃபேக்ட்னு தான் சொல்லி ஆகணும். அதை மாற்றி சொன்னோன்னா அதுதான் தப்பாக போயிடும். அப்படிங்கிறப்போ இன்னும் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. நம்ம அகாடமி சார் நம்ம ஓஎம்ஆரும் கொடுக்குறோம். 55 ஓஎம்ஆர் சீட் இருக்கக்கூடிய பண்டில் வந்து 150 அண்ட் 110 ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓஎம்ஆர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாதவங்க இது கலர் ஜெராக்ஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஓஎம்ஆர் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு 9080549020 நம்பர் கால் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் புக்கோ இல்லை ஓஎம்ஆர் ஒன் டேல நான் டெலிவரி பண்ணி விட்டுருவோமா. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அகாடமியில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வாங்கிக்கிறீங்களாலும் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ உடனே உங்களோட ஆர்டரை இது பிளேஸ் பண்ணி ஓஎம்ஆர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் இது வந்து நம்ம மெயினாக புஷ் பண்ணுறது. இது போர்டு எக்ஸாம் இல்லை, தியரி இல்லை. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால எவ்வளோ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். உங்களுக்கு ஏதாவது லெக்சர் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணி விட்டு சொல்கிறேன். அப்லோட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன்.
ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது கட் ஆஃப் ரிலேட்டடாக உங்கள் பர்சனலாக எது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே சொல்கிறோம், இந்த வீடியோ டோட்டலாக நான் உங்களை பேனிக் பண்ண கொண்டு வரலை. ஜஸ்ட் இது நடந்திருக்கு, இதை நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெயின் தாட்டுக்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்தது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.